சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் ஆமாங்க, எந்த ஊர் போனாலும் நம்ம ஊரை போல் எந்த ஊரும் வராதுங்க. ஃபைனலாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஏரியாவுக்கு வந்த பிறகு தான் நம்மளுக்கு சுதந்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சுதந்திரமான ஒரு ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடச்சிதுங்க நம்ம ஏரியாவுக்கு வந்த பிறகு. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போன பொருள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போன வந்துட்டு நம்ம துணி எல்லாமே, நம்ம யூனிஃபார்ம், ட்ரெஸ்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு நம்ம பொருள் எல்லாம் தூக்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் பொருளை எப்படியோ தூக்கிட்டு வெளியில் வந்துட்டோம். அப்புறம் நம்ம வண்டியெல்லாம் ஸ்டாண்டில் நிறுத்தியிருந்தோம். ஸ்டாண்டில் போய்ட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வேறு பெட்ரோல் இல்லைங்க. பெட்ரோல் வாங்கி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏரியாவுக்கு நாங்கள் போயிட்டாங்க. இதோட மும்பை வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சிங்க. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நம்ம மும்பை வேலை. அதுக்கப்புறம் லோக்கல்லே அடுத்த வேலை வந்தோன்னா அதில் சந்திப்போம்.